உலகெங்கிலும் இருக்கும் பெட்டர் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பலன்கள். 2025 நமக்கு என்ன தரப்போகிறது? பூக்களை தரப்போகிறதா? புன்னகையை தரப்போகிறதா? பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறதா? உயர்கல்வி உயர் பதவிக்காக வேண்டி நிற்பவர்களுக்கெல்லாம் அந்த வரங்கள் கிடைக்கப் போகிறதா? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போன்ற நிறைய விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். வகையிலே முதலாம் ராசியாகப்பட்ட மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் மறைகிறார். விபரீத ராஜயோகம் உண்டாகும். விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் உண்டானா என்ன ஆகும் அப்படின்னா, சாதாரணமாக நான் ஒரு விஷயம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் குருஜி, எனக்கே தெரியாது இது இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். 12 கூடையவன் 3ஆம் வீட்டில் மறைகிறார். நான் ஒரு ஹோட்டலில் தான் இருந்தேன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணேன். இந்த ஹோட்டலில் ஒரு வரவேற்பறையில் நான் ஒரு ரிசப்ஷனில் இருந்தேன். என்னுடைய ஒர்க்கு பர்ஃபார்மன்ஸு ஆட்டிடியூடு என்னுடைய ப்ரொஃபிஷியன்சிலாம் பார்த்த மேனேஜ்மெண்ட் என்னை சூப்பர்வைசராக போட்டுட்டாங்க, என்னை இந்த மாதிரி போட்டுட்டாங்க, அந்த மாதிரி போட்டுட்டாங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிலே ராகு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்றாங்கே விடுத்த வாய்மொழி எங்கனும் வெற்றி. சார் என்ன பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க. என்ன பண்ணாலும் சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்குறீங்க, அது பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பெரிய லெவலில் போயிடும் போன்ற விஷயங்கள் எல்லாம் 11இல் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு ராகு பகவானால் ஏற்படுகிறது. மாமியார் வீட்டு வழி மாமனார் வீட்டு வழி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சரியாகும். நல்ல நண்பர்கள், ஒரு உயர்ந்த விஐபிஸ் போன்றவை எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. திடீரென்று வாழ்க்கையிலே ஒரு நொடி ஏற்பட்டுவிடும். மாற்றம் என்பது ஒரு நொடி ஏற்பட்டுவிடும் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12, 1, 2 தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, பணம் பல வழிகளில் வரும். இப்படி தான் பணம் வரும்னு இல்லை, ஏற்கனவே ஒருத்தட்ட கொடுத்த பணம் வசூலானா போதும் சார், இந்த பணம் எனக்கு கிடைச்சா போதும் சார், நான் இது பின்னாடி ரொம்ப நாளாக சுற்றுறேன் சார், எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது சார், இதெல்லாம் சரியாகி உங்களுக்கு பணம் கைமேல் கிடைக்கக்கூடிய யோகங்கள் போன்றவை ஏற்படும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்பதால் வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றெல்லாம் சனி பகவான் பார்க்கிறார். அப்போ சனி பகவான் அதை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, வியாதி கடன் கஷ்டம் போன்றவையெல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட். பல பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள், வீட்டில் சும்மாவே படிச்சுட்டு வேலை கிடைக்கல குருஜி, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா உட்காந்துருக்கேன் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான யோகங்கள் போன்றவை கிடைக்க போகிறது. சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். நிறைய பேர் ஆறுகள் தாண்டி செல்லுதல், அப்பாவோட உடல்நிலையில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக நல்ல வருடமாக இந்த வருடம் அமையும். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா, இருக்கின்ற நிலை மாறி அடுத்த லெவல் போக போகிறீங்க. புதிய ஒரு பயணதளத்தில் பிரயாணிக்க போகிறீங்க. நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது போன்ற வீர விளையாட்டுகள்லாம் பண்ணிங்கன்னா எக்கத்தப்பாக மாட்டிப்பீங்க. அது மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க். அடுத்து ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பணத்தையும் செல்வ வளங்களையும் குபேர சம்பத்துகளையும் தங்கத்தையும் அள்ளி தருகிறார். குருனாலே தங்கம், நிறைய தங்கம் வாங்குவீங்க. இந்த வருடம் ஃபுல்லாக தங்கமடை. 10லே ராகு பகவான் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் ராகு பகவான் இருக்கார். இயந்திர தொழிலில் ஈடுபடுபவர்கள், நான் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கேன் சார், நான் ஒரு தொழிற்பற்றை வச்சுருக்கேன் சார், நான் அது வச்சுருக்கேன் சார், இது வச்சுருக்கேன் சார், உங்களுக்கெல்லாம் டபுள் ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கும். ரொம்ப 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 அற்புதமாக நீங்கள் மேலே முன்னுக்கு வருவீங்க. அதே மாதிரி 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் பலவிதமான நன்மைகளும் லாபங்களும் சேரும். லாபங்கள்னா சாதாரண லாபங்கள்லாம் கிடையாது, அப்படி லாபங்கள்.
ஸோ நான் ஒரு சாதாரண கடை வச்சுருந்தேன் சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படியே பேக்கரியை டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன், பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருக்கேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ங்கிறது ரண ருண ரோக சத்துருஸ்தானம். அதை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுனா, வியாதி கடன் கஷ்டம் போன்றவையெல்லாம் சரியாகி, உடல்நிலையெல்லாம் சரியாகி, வேலை கிடைச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அசையா சொத்துக்கள், உங்களுடைய அசையா சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய வீடு மாடு மனை போன்றவை, எல்ஐசி ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் குரு பார்த்துடுறார். அப்போ என்ன ஆகுனா, இதெல்லாமே அசையா சொத்துக்கள் எல்லாம் அதிகரிக்கும், அதனுடைய வேல்யூஸ் அதிகரிக்கும். சார் நான் ஒரு லேண்டு வாங்கினேன் சார், சும்மா தான் வாங்கி போட்டேன், கையில் ஒரு 2 லட்சம் கிடச்சிது, எதுக்கு வெயின் பண்ணணுமேங்கிறதுக்காக அங்கே வாங்கி போட்டேன். அது என்னடானா இன்றைக்கி பார்த்தா அது பக்கத்தில் விமான நிலையம் வருதுங்கிறாங்க, இன்றைக்கி அதோட லேண்டு மதிப்பே 15 லட்சம் போகுது சார். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார், நான் போட்டது என்னமோ 2 லட்சம் தான். அந்த மாதிரி உங்களுக்கு 10 மடங்கு லாபத்தை தரக்கூடிய அம்சங்களாக இந்த குரு பகவான் விளங்குவார். அதே நேரத்தில் குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு 10ஆம் இடம். ஸோ 10ல் யார் இருக்கார்? ஏற்கனவே ராகு இருக்கார். ராகுவை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகம் என்பது ஏற்படுகிறது. குரு சண்டால யோகம் ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் பல வகைகளில் அபிவிருத்தி அடையும். நான் சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார், இப்போ புது இனிஷியேஷன் வந்திருக்கு, புது மார்க்கெட் வந்திருக்கு, நான் இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன் போன்ற வகையில் நீங்கள் தொழில் அபிவிருத்திகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் குரு பகவானால். மிக அற்புதமான ஒரு வருடம் என்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் தான். பணம், விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், வீடெல்லாம் பணம், அந்த மாதிரி பணம் பல வழிகளில் வருவதற்கான அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. நல்ல நண்பர்கள், புதிய இன்வெஸ்டர்கள், விஐபிகள் தொடர்பு போன்றவை கிடைக்க போகிறது. தொழில் ஐடியாஸ் இருக்குது சார், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஆள் இல்லை போன்றவர்களுக்கு புதிய தொழில் உருவாக்குவதற்கான அமைப்புகள் போன்றவை ஏற்பட போகிறது. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்க போறீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள். உயர்ந்த ஒரு விஷயங்கள்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. 10ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் என்ன ஏற்படும்னா, அரசனை போல் யோகம். உங்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள், நான் அப்படி பண்ணான்னு நினைக்கிறேன் குருஜி, நான் ஒரு வண்டி வாகனங்கள் ட்ராவல்ஸ் மாதிரி போடலான்னு நினைக்கிறேன், நான் ஒரு வாட்டர் வாஷ் கடை மாதிரி வைக்கலான்னு நினைக்கிறேன், நான் ரெஸ்டாரண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் ஹோட்டல் பண்ணலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களுக்கு கைமேல் பலன், உங்களுக்கு உடனடியாக பலன் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகங்களாக இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும். 10லே சனி பகவான். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்னா, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்பா வழி பிரச்சனைகள் ஏற்படுவது போன்றவை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அது ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை. ராசிநாதன், ராசியிலேயே குரு பகவான் வருகிறார். ராசியிலே உடம்புலே உட்காந்துருக்கார் குரு பகவான். இப்போ உடம்புலே உட்காந்துருக்கிற குரு பகவான் என்ன பண்ணுறாரு? 5, 7, 9 5, 7, 9 பார்க்குறார். இப்போ 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தைகள் போன்றவை கிடைக்கும். 7ஆம் வீட்டை பார்ப்பதால் கல்யாணமாகலை குருஜி, ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு திருமணம் மட்டும் கிடைச்சதுன்னா, அது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா என் வாழ்க்கை பூர்த்தி ஆகிடும். எங்கள் வீட்டில் அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து உனக்கு எப்படா கல்யாணம் எப்படா கல்யாணம்னு கேட்டுகிட்டே இருக்காங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அடுத்து 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 9ங்கிறது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள். கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணியிருக்கீங்க, ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்க என்றால் அதெல்லாம் அற்புதமாக டபுள் மடங்காக திரும்பி வருவதற்கான சூப்பரான நேரம்னா அது இந்த நேரம் தான். ஆக மிதுனராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், குரு 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 பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவை வேண்டி வழிபட்டு இருப்பது சிறப்பு. மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். கடகராசிக்கு சார் வேணாம் சார், கடகராசிக்காரர்களுக்கு ராம்ஜி பலன்கள் மட்டும் வேண்டவே வேண்டாம். கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடகராசிக்காரர்கள்லாம் அஷ்டமச்சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு, அஷ்டமச்சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னு பேர். இந்த அஷ்டமச்சனி ஏற்படும் பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் இந்த தேவையில்லாத அவச்சொல் அவப்பெயர்கள் போன்றவையெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. திருட்டுப்பட்டம்,
நீ வந்து நேர்மையற்ற முறையில் அதை பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து நேர்மைக்கு உண்மைக்கு புறம்பாக நடந்துட்டீங்க போன்ற அது மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துடும். அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனி விலகி 9ஆம் வீட்டிற்கு சனி பகவான் செல்லுகிறார். 9ஆம் வீட்டிற்கு சனி பகவான் செல்லும்போது என்ன ஏற்படும்னா, பாக்யஸ்தானம், உங்களுக்கு பாக்யஸ்தானத்திற்கு சனி பகவான் போகும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், திருப்பங்கள், மாற்றங்கள் போன்றவை உண்டாகும். ஸோ 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 9, 10, 11 பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, 11ங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார், பார்க்கிறார். அப்போ வந்து தொழில் பல விதங்களில் விருத்தி அடையும். ஒரு சாதாரண இன்னோவேஷன் சார், நான் சும்மா பண்ணேன், இப்படி வர்றவங்கள்ட்டெல்லாம் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்கி அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு மேற்கொண்டு சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு போன்ற விஷயங்கள். நிறைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்போது பிஸ்னஸ் தன்னால் நல்லா நடக்கிறத கண்கூடாக நம்ம பார்க்குறோம், அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தருவார். நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான்னு நினச்சேன் குருஜி, அது பார்த்தீங்கன்னா நமக்கு சினிமா படமே எடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ப்ராப்பரான ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிட்டாங்க, சினிமா படங்கள் போன்றவை நம்ம எடுக்க போகிறோம் போன்ற அந்த மாதிரியான விதவிதமான அம்சங்கள். இப்போ சினிமா படம் எடுக்கிறது, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, மீடியா ஒலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு அதற்கான ரொம்ப அற்புதமான ஒரு நேரம்னா அது இந்த நேரம் தான். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9, 10 7ஆம் பார்வையாக 9லிருந்து 9, 10, 11, 12, 1, 2 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ முயற்சி மற்றும் சகோதர பாவங்களில், சகோதர ஸ்தானங்களில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் போன்றவற்றெல்லாம் சனி பகவான் பார்க்கிறார். சகோதரங்களோடு நீங்கள் இருக்கிற ஒரு சம உறவு போன்றவற்றை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ அடுத்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சத்ரு ஜெயங்களை உண்டாக்கி தருவார். எதிரிகளை வெற்றி கொள்ளுதல். அசோக், உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ, இதே நாள் நான் உன்னை சந்திக்கிறேன், இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீர சவால்னு சொல்லுவாங்க. அந்த வீர சவால்லாம் உங்களுக்கு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த வீர சவால். ஸோ அந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு வேற என்ன, குருவினால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படின்னா, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 12, 1, 2 தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 12ஆம் இருக்க குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னன்னா, வியாதி, கடன், கஷ்டம் சார், தீரா பெருவியாதிகள் இருந்தவங்க, அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட அல்லது இதுக்கு மருந்தே கிடையாது, இதுக்கு மாத்திரையே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய வகையில் இருந்தக்கூடிய நோய்கள் போன்றவையெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் சரியாகி ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து வேற என்ன தருவார் அப்படின்னா, 9ஆம் பார்வையாக உங்களுடைய கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அசையா சொத்துக்கள் போன்றவை அதிகமாகும். எல்ஐசி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, இந்த எஃப்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஃபண்டு போன்றவை அதிகரிக்கும். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஓவராலாக பணவரவுங்கிறது பல வகையில் வரக்கூடிய ஒரு அம்சங்களாக, புதிய பணி, புதிய ஜாப் போன்றவை கிடைக்கக்கூடிய அம்சங்களாக, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியாகி புதிய வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்களாக ஏற்படும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம போயின்னு இருக்கோம், நமக்கு ஒரு மாற்றத்திற்கான திறவுகோல், உங்களுக்கு வந்து புதிய வழி போன்றவை கிடைப்பதற்கான அற்புதமான நேரமாக இந்த நேரம் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலே கேது, 7ல் ராகு. 7ஆம் இடத்திலே ராகு வரும் பொழுது என்ன ஆகும்னா, சிற்றின்பங்கள், போகங்கள், பந்தயங்கள் போன்றவற்றில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். சிற்றின்பங்கள் என்னென்ன சிற்றின்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாத இந்த மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஒரு கேமிங்கு, இந்த இது மேலே ரேஸ் கட்டுறது, இந்த மாதிரியான விளையாடுறது, சீட்டு விளையாடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். நல்லா தானேயா இருந்தான், அவன் ஏன் இந்த மாதிரி கெட்டு போகிறான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கே நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரியான போகங்கள் சார்ந்த தவறுகளை நீங்கள் செய்வீர்கள். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்படும்னா, உங்களுக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு பேர். அஷ்டம சனி இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய நிலைத்தன்மை மேலே சந்தேகம் வரும். நீ ஒரு வேளை இந்த தப்பை பண்ணியிருப்ப, நீ ஒரு வேளை இந்த தப்பை நேர்மையற்ற முறையில் இந்த தவறு நடந்திருக்கும்,
உன்னை பார்த்தா நீ தப்பு பண்ணுற மாதிரி தான் தெரியுது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு வந்து தேவையில்லாத அவச்சொல் அவப்பெயர்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு காலமாக இந்த காலம் அமையும். இந்த சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா, பொய் சொல்லாமல் இருக்கணும். ஒரு சின்ன பொய் கூட உங்களுடைய நேர்மைத்தன்மை மேலேயே சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ சிம்மராசிக்காரர்கள் உடம்பு அஷ்டம சனி இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய சனி 8, 9, 10ஆம் பார்வை ஆக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழிலை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வியாபாரம் விருத்தி அடையும், தொழில் மேன்மை அடையும் போன்ற விஷயங்கள். 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே பிரிவு, தனம் வந்து கையில் இல்லை போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாகும். அதே நேரத்தில் சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்க்கிறார். யோகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, யோகங்கள் பல வகைகளில் அதிகமாகும். யோகங்கள்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கான அந்த ஹம்ச யோகம், அந்த யோகம், இந்த யோகம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அதிகமாகும். வேறு லெவலில் நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆவீங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து வேறு லெவலில் ப்ரொமோட் ஆவீங்க. சாதாரணமாக என்ன இந்த தெருவுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிட்டிக்கு தெரியும், சிட்டிக்கு தெரியும்னா உங்களுக்கு அந்த ஊருக்கு தெரியும், ஊருக்கு தெரிகிறவங்க நகரத்திற்கு நாட்டிற்கு தெரியும் அளவுக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. இப்போ சிம்மராசிக்காரர்கள் மிக அற்புதமான மிக யோகமான ஒரு நேரத்தை நீங்கள் பெறப்போகிற. ஆனாலும் அஷ்டம சனி உங்களை துரத்தி கொண்டே இருப்பதால் உங்களுடைய விஷயங்களில் கான்சன்ட்ரேட்டாக இருங்க. ஃபார்மலாக பேசுங்க. ரெஸ்பெக்டட் சார், சொல்லுங்கள் சார், வாங்க சார், சதீஷ் சார், வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், உட்காருங்க சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பெக்டாக பேசுகிறீங்களோ அவ்வளோ நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு 100க்கு 40 மார்க். அடுத்து கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய லைஃப்பில் 7ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிறார். காதல் திருமணம், விழுந்து விழுந்து லவ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 6ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எதிரிகளை, சத்துருக்களை போன்றவர்கள்லாம் உங்களிடமிருந்து ஒதுக்கி வைப்பார். அந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான். ஸோ அதே மாதிரி 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7, 8, 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ என்ன, அதிர்ஷ்டம் பல வழிகளில் வரும். அதிர்ஷ்டங்கள், அதே மாதிரி வந்து உங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன்ஸ் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான அற்புதமான காலம். 7, 8, 9. அதே மாதிரி சனி பகவான் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் 7லிருந்து 7ஆம் பார்வையாக உடம்பையே பார்க்குறாரு, உங்கள் உடம்பையே பார்க்குறாரு. ஸோ சோம்பேறித்தனம், மந்தத்தனம், உடம்புல அடப்போடா அது ஒரு வேலை தானே, அதை நம்ம ஏன் செய்யணும், இது ஒரு வேலை தானே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து சலுப்படைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி உடம்பை பார்க்குறார். அதே நேரத்தில் 10 பார்க்குறார். 10 பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறதுனால வீடு, மாடு, மனை போன்றவையெல்லாம் வாங்குவீங்க. நற்பெயர், நல்ல கதியெல்லாம் அடைவீங்க. ஆனால் 10ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். மேனேஜர் உங்களை கூப்பிட்டு, நீயே வேலையை விட்டு போறியா, இல்லை நானே வேலையை விட்டு அனுப்பட்டுமா, எப்படி நீயே வேலையை விட்டு போறியா அல்லது நானே வேலையை விட்டு அனுப்பட்டுமா என்று கேட்கும் அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பவர் வேலையில் ஸ்திரத்தன்மையை கெடுக்கக்கூடிய அம்சங்கள் போன்றவை ஏற்படும். அப்போ மேனேஜர் ஏதாவது சொல்கிறாருன்னா அமைதியாக ஒத்துக்கிட்டு போங்க. சரி சார், ஓகே சார், நான் சொல்கிறேன் சார், நீங்கள் சொன்னால் சரி சார், நீங்கள் சும்மா சொல்ல மாட்டீங்க சார், நீங்கள் சொன்னால் சரி சார், நீங்கள் எது சொன்னாலும் சரி சார் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக போகிறது உங்களுக்கு நல்லது. குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு தனம் அதிகமாகிறது. 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்புறம் வேறு என்ன, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஸோ அப்போ மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். தொழில் விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும். சனி 7ல் இருக்கிறதுனால காதல் கைகூடும். ராகு 6ல் இருக்கிறதுனால சத்ரு ஜெயங்கள்லாம் ஜெயிச்சு சொந்தக்காரங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க. பல நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு 9ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேர். குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும்போது ஊரை விட்டு கூட ஓடி போலாம்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய வரப்போகுது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அதிபலத்தை, அதிபலம்னு பேர், அதிபலத்தை தருவார். உங்களுக்கு வந்து சாதாரண நிலைமையில் இருந்தேன் சார், நான் ஒரு புரோட்டா மாஸ்டராக இருந்தேன் சார், திடீர்னு என் கம்பெனி, என் ஹோட்டல் ஓனர் வந்து ஊருக்கு போகிறேன்ட்டார், இந்த ஹோட்டலே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார் சார், இப்போ நான் தான் சார் எடுத்து நடத்துகிறேன். அது திடீர் உங்களை முதலாளியாக்கி அழகு பார்ப்பார். உங்களை ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் பாஸ் லீவில் போகிறாருன்ட்டு உங்களை டெப்டேஷனில் பாஸாக போடுவாங்க. அந்த பாஸ்ங்கிற சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார்.
ஸோ அந்த குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பது அத்தனை சிறப்பான ஒரு விஷயம். 6 தாண்டி செல்வது, இன்னொரு ஸ்டேட்டுக்கு செல்வது, அங்கு சென்று பல மெடல்கள் வாங்குவது, இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் போன்ற பெரிய பெரிய விருதுகள் வாங்குவதெல்லாம் இந்த வருஷம்தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய பெரிய புகழ், பெரும்புகழெல்லாம் அடையிறதுக்குரிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்படும்னா 6ஆம் வீட்டிலே சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது என்னென்ன நற்பலன்கள்லாம் ஏற்படும்னா ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதியாக அவர் விளங்குகிறார். அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து வியாதி கடன் கஷ்டத்தை போலவே எதிரிகளை மேனேஜ் பண்ணுறதுக்குரிய திறமை, சத்ரு ஜெயத்தை வந்து சமாளிக்கக்கூடிய வேகம் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு தைரியம் போன்றவற்றெல்லாம் தரக்கூடிய அம்சங்களாக சனி பகவான் விளங்குகிறார். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் நீங்கள் வந்து இந்த சிசேரியன் மாதிரி அல்லது IVF IUI மாதிரியான குழந்தை பிறப்பில் செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த செயற்கை கருத்தரிப்பு செய்து நீங்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அற்புதமான காலம். நேச்சுரலாக குழந்தை உண்டாகவே இல்லை குருஜி, 10 வருஷம் ஆச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று கவலைப்படுபவர்களுக்கெல்லாம் செயற்கை கருத்தரிப்பு முறைகள் போன்றவை உண்டாவதற்கான மிக அற்புதமான ஒரு யோகமான காலமாக இந்த காலம் அமையும். 5ஆம் வீட்டிலே உங்களுக்கு வந்து ராகு பகவான் இருக்கிறார். 5ங்கிறது காதலுக்கான இடம். அதனால் நிறைய காதல் பண்ணுறது, காதலுக்கான அற்புதமான யோகமாக இந்த நேரம் விளங்குவது போன்றவை எல்லாம் ஏற்படும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6, 7, 8 பார்க்குறார். 6, 7, 8, 9, 10, 11, 12 பார்க்குறார். 12ஆம் வீடாகப்பட்ட விரயஸ்தானத்தை உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்ப்பதால் தேவையில்லாத தண்ட செலவுகள் போன்றவை ஏற்படும். தேவையில்லாத தண்ட செலவுனா என்னென்னா, நான் ஒரு பஞ்சர் ஆச்சு சார், நான் அப்பயே பார்த்துருந்தா வெறும் பஞ்சரை மட்டும் போட்டுருக்கலாம், அதோட முரட்டுத்தனமாக ஓட்டி எனக்கு சைக்கிள் ரிம்மு போய் அதே போயிடுச்சு, வீலே போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் யார் சைக்கிள் ஓட்டுறா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில்லற செலவாக இருக்கும் போதே சில்லற செலவாக பார்த்துருந்தா அது சின்னதாக முடிஞ்சு போயிருக்கும். அதை நம்ம ரொம்ப பெருசாக வளர்த்து இன்றைக்கி தாங்கவே முடியாத அளவுக்கு பெருசாக்கியிருப்போம். அதே மாதிரி 9ஆம் வீட்டில் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சகோதர ஸ்தானம், முயற்சி போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் பார்த்து விடுகிறாங்க. அப்போ சகோதரங்களால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், மனமாற்றங்கள், மகிழ்ச்சிகள். சொத்தை பிடிச்சி வச்சுருந்தார் சார், எங்கள் அண்ணா சொத்தே கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துருந்தார், இப்போ அந்த சொத்தை கொடுக்குறேன்ட்டார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு வர வேண்டிய பாகம் எனக்கு வந்தால் போதும் சார், அவருடைய பாகம் எனக்கு வேண்டாம், எனக்கு வர வேண்டியது வந்தால் எனக்கு போதும் சார் போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேகமாக இந்த நேரம் அமையும். ஸோ 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் சகோதர ஸ்தானங்களில் வெற்றி போன்றவற்றை தருவார். அதே நேரத்தில் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானங்கள், புத்திரனை கொடுப்பார். ரொம்ப காலமாக எனக்கு குழந்தையே இல்லை குருஜி போன்றவற்றெல்லாம் தருவார். அடுத்ததாக அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். ஸோ விருச்சிக ராசிக்காரர் 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்து விட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார்னா, நிறைந்த யோகங்களையும் அதிகமான லாபங்களையும் சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் அள்ளித் தருவார். 8ஆம் வீட்டிலே குரு மறைந்து விட்டார். 4ஆம் வீட்டிலே ராகு. இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகங்கள், உங்கள் மேலே நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்களோ, இன்னொருத்தரோட தொடர்பு, இன்னொரு பெண்ணோட தொடர்பு, இன்னொரு ஆணோட தொடர்பு, அந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உண்டாக்கி விடுவார். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய பேச்சு வழக்கு, நீங்கள் அனுப்புகிற மெசேஜ், நீங்கள் பழகிறது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குழந்தை பேற்றை தருவார். உங்களுக்கு வந்து பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் எனக்கு குழந்தையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் குறித்து, 10 வருஷம் ஆச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, போகாத டாக்டர் இல்லை, ஏறாத மருத்துவமனை இல்லை போன்றவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் 5ஆம் வீட்டிற்கு வந்து குழந்தை தரப்போகிறார். பெரிய பெரிய சொத்துக்களை, ஒரு கிரவுண்டு வாங்க வந்தேன் குருஜி, திடீர்னு அப்பா பணம் தந்தார், மாமனார் பணம் தந்தார், சப்போர்ட் பண்ணார், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மொத்தமாக 4 கிரவுண்டையும் மொத்தமாக சேர்த்து நானே வாங்கிட்டேன் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு மிக அற்புதமான ஒரு நேரம்னா அது இந்த நேரம் தான். அதே நேரத்தில் உங்களுக்கு சனி பகவான் வந்து 5லிருந்து 6, 5, 6, 7 பார்க்குறாரு. கணவரோட ஒரே சண்டை, இப்போ பார்த்தாலும் பிரிவு, ரொம்ப வருஷமாக பிரிஞ்சே இருக்கும், நாங்கள் சேரவே இல்லை, இந்த வருடம் நீங்கள் சேர்ந்து வாழ்வீங்க. மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தனஸ்தானம், தனம், நிறைய தனம் சேர்ந்து சொத்தாக சேர்த்துவீங்க. இதில் என்ன பிரச்சனைனா, சொத்து சேர்த்துற இதே நேரத்தில் ரன்னிங் மணிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ரன்னிங் மணி
இந்த ரன்னிங் மணிங்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு 10,000 20,000 இருக்காது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மிராசுதாரராக லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய ஆளாக ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி செலவு பண்ணுறதுக்கு காசுங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அஷ்டம குரு வந்து விட்டார். அப்போ கிட்னி ஸ்டோனு, பெருங்குடல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். 8ல் இருக்கக்கூடிய குரு என்ன செய்கிறார் என்றால் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இல்வாழ்க்கை, செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, தாம்பத்திய சுகங்கள் போன்றவற்றெல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். இறையருள் போன்றவற்றில் நிறைய விஷயங்களை உண்டாக்கி தருகிறார். 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தன லாபங்களை உண்டு பண்ணி தருகிறார். தன லாபங்கள் உண்டு பண்ணுதான் என்ன ஆகும்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல வகைகளில் லாபங்கள் போன்றவை ஏற்படுகிறது. அதே நேரத்தில் குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பதால் கெட்ட பேரே வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பேர் கெட்டாது அப்படிங்கிற மாதிரியான ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி விடுவார். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 85 மார்க். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிலே குரு. 7லே குரு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். விவாகம் ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கோம் குருஜி, எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல போன்ற விஷயங்கள்லாம் சரியாக உங்களுக்கு திருமணம் டும் 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 கல்யாணம், உங்கள் வீட்டில் டும் 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 கல்யாணம் ஏற்பட போகிறது. திருமண பிராப்தி போன்றவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உயர்கல்வி, உயர் பதவி, மேன்மை, ப்ரமோஷன் போன்றவையெல்லாம் ஏற்படும். 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 4, 5, 6ஐ பார்க்கிறார். வியாதி, கடன், கஷ்டம் போன்றவையெல்லாம் தீரும். 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஐ சனி பார்த்தால் என்ன ஆகும்னா பெரும் புகழும், பெரும் பெயரும், பிரபலத்துவமும் உண்டாகும். ஊர் ஃபுல்லாக உங்கள் பேர் தான், எங்கே பார்த்தாலும் உங்கள் பேர் தான். ஆனால் பயங்கர பிரபலம் ஆகிடுவீங்க. அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதே நேரத்தில் 10ஆம் பார்வையாக ஒரு ராசியை பார்க்குறார், உடம்பை பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்னா உடம்பு ரீதியான முன்னேற்றங்கள், உடம்பு ரீதியான அதிகபட்ச அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னவோ அதையெல்லாம் தருவார். உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் நீங்கள் வந்து ஹெல்த்தில் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ்ஸு, மந்தத்துவம் போன்றவெல்லாம் சரியாகி அடுத்த லெவல் போகிறதுக்கான உங்களுக்குரிய பாக்கியங்களை உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார். ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குடும்பம் ஒற்றுமையாக போகிறது. அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார். 8, 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சிகளில் வெற்றி போன்றவை எல்லாம் கிடைக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓவராலாக பெரிய பெரிய வெற்றிகள் என்பது சாதாரணமாக நான் இருக்கிறதுக்கும் 4ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அடுத்த லெவல் ப்ரமோஷனை உண்டாக்கி தருவார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண பிராப்தியும், ஃபாரின் போன்ற நான் வந்து இதுக்கு போகிறேன் குருஜி, நான் குளிர் பிரதேசங்களுக்கு போகலான் இருக்கேன், கனடா போகலான் இருக்கேன், அமெரிக்கா போகலான் இருக்கேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி ஃபாரின் யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார் இந்த குரு பகவான். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் என்ன தராருன்னு அப்படி பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இளைய சகோதரன், மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு, அன்பு, ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், அண்ணா பாகம் கையெழுத்து போட்டால் தான் கிடைக்கும், அண்ணா போட மாட்டேங்கிறாரு போன்ற விஷயங்கள் எல்லாம் மாறி அவரே உங்களுக்கு போனால் போது தம்பி தானே என்று சொல்லி அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய நல்ல அமைப்பாக இந்த வருடம் விளங்க போகிறது. ஆக 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரும் பணத்தை தருவார். ரொம்ப நிறைய பண வரவு. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இவ்வளோ பணம்லாம் கிடையாது, அவ்வளோ பணத்தை தருவார். நீங்களே கடங்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ மிஸ்டர் கடங்கார் எங்கே இருக்கீங்க, கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ நேரமாக உங்களுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நிறைய வருமானங்களை, கடன் தீர்வதற்கான வழிகளை எல்லாம் உங்களுக்கு தருவார். ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும். 2ங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணு, 2ங்கிறது உணவுப் பொருள், 2ங்கிறது தொண்டை. ஸோ பேச்சாளர்கள் கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கண் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜிக்கலுக்கு இது வந்து கண் புறையோடி போயிடுச்சு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, எல்லாம் சரியாகி சூப்பராக இருப்பீங்க. இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். அதே நேரத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் பேச்சுங்கிறதுனால ஃபுட் பாய்சன் ஏதாவது ஏற்பட்டு, அதாவது சாப்பாடு விஷயங்களில் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு வயிறு கெட்டு போனவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் சரியாகும். 2ஆம் வீடுங்கிறது பேச்சு, பட்டிமன்ற பேச்சாளர்கள்,
ஒரு இது மாதிரியான பேச்சில் விளங்குறவங்களாம் ரொம்ப அற்புதமான பேச்சை கொண்ட நெறியாளர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டிலே சனி பகவான். 3ங்கிறது என்ன அப்படின்னா முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சியிலே சனி பகவான் இருப்பதால் முயற்சிகளில் மாபெரும் வெற்றி போன்றவை கிடைக்கும். 6ஆம் வீட்டிலே குரு பகவான். 12 கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை குறிக்கிறது. விபரீத ராஜயோகம்னா என்ன? சாதாரணமாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தேன் சார், இப்போ நான் வந்து வேற ஆக்டிவிட்டி பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பராக இருக்கேன், நான் தான் டாப்பர், இந்த ஏரியாலே நான் தான் டாப்பர், என்னை அடிச்சுக்க ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தனித்தன்மை போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணி தருவார் இந்த சனி பகவான், குரு பகவான். அந்த குரு உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பவர் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சின்ன சின்ன வியாதி, கடன், கஷ்டம் போன்ற சின்ன சின்ன கடன்கள் எல்லாம், பெரிய பெரிய கடன்கள்லாம் சும்மா இருக்காங்க, சின்ன கடன் வாங்கிட்டு அவன் என்ன திட்டுறான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் சரி பண்ணி தருவார். 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 6, 7, 8, 9, 10 பார்க்கிறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா தொழில் பல மடங்கு விருத்தி ஆகும். தொழில் நான் பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், எனக்கு திடீர்னு ஒரு ஆர்டர் வந்தது, பார்த்தீங்கன்னா ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர், இப்போ நான் நல்லா வந்துட்டேன், நல்லா மேலே வந்துட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு எங்கே படுதுன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு படுகிறது, உங்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு படுகிறது. 12ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பார்க்கும்போது சுப விரயங்கள் போன்றவை ஏற்படும். சுப விரயத்திலே 2 விரயம் இருக்குது சார், நல்ல விரயம், கெட்ட விரயம்னு இருக்குது. சுப விரயம்னா என்னென்னா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறது, நான் வந்து பணத்தை சேர்த்து வச்சு அதை கொண்டு நல்ல நற்காரியங்கள்லாம் செய்கிறது. நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம், பாதியில் நின்று போச்சு, மீதி வீட்டை கட்டி முடிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுல சுப விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவான் தருவார். இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்வை 2ல் படுது சார், வேற என்ன சார் கவலை உங்களுக்கு? குருவே 2 பார்த்துட்டார். 2ங்கிறது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்னன்னா தனம் பல வழிகளில் அதிகமாகும், பணம் பல வழிகளில் பெருகும். பணம் இப்படிலாம் கிடையாது, அவ்வளோ பணம் உங்களுக்கு வரும். ஸோ பணம் பல வழிகளில் வரும்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் முயற்சிகளில் வெற்றி. நான் ஒரு புடவை வாங்கினேன் சார், அந்த புடவை வாங்கும்போது நான் என்ன பண்ணேன், வெறும் புடவை வியாபாரியாக இருந்தேன். இப்போ அந்த புடவையில் எனக்கு தெரிஞ்ச ஜிமிக்கி, எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணேன். அந்த புடவை டிசைனர் சரியாக இப்போ மாறிடுச்சு. இப்போ அந்த புடவையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரேட் ஆகிடுச்சு, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அந்த புடவையிலேருந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்கள் ஐடியாலஜியை போட்டு அந்த விஷயத்தை பெருசு பண்ணுறீங்க. இதுதான் உங்களுக்குரிய மிகப்பெரிய பலனாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகங்கள். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலால் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி, தொழிலால் கிடைக்கக்கூடிய யோகம், தொழிலால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போன்ற அத்தனையும் உருவாகும். ஸோ அடுத்ததாக அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க் தரலாம். அடுத்து கும்பராசிக்காரர்கள். ராசியில் ராகு பகவான் இருப்பதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுர தயாநிதி உடம்புல இருக்கிற முரட்டுத்தனமான பலம், அசுர பலம், எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தால் நம்ம தான் சக்ஸஸ் பண்ணுங்கிற வெறி போன்றவையெல்லாம் உண்டாகும். கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டிலே உங்களுக்கு என்ன இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் விளங்குகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி உங்களுக்கு 2ஆம் வீட்டிலே இருக்கிறார். 2ஆம் வீட்டில் இருந்து கொண்டு பேச்சு, வாக்கு, தனம் போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணி தருகிறார். இந்த சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறார்? 2, 3, 4 பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, ப்ரமோஷன் போன்றவற்றை பார்க்கிறார். 2ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அசையா சொத்துக்களை சனி பகவான் பார்த்து விட்டார். அப்போ அசையா சொத்துக்கள் அதிகமாகும். இதெல்லாம் வந்து அசையா சொத்துக்கள் நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் டபுள் மடங்கு அதிகமாகும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை, கும்பத்துக்கு வந்து 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் வீடுங்கிறது மாமியார் சம்பந்தப்பட்ட, மாமனார் சம்பந்தப்பட்ட வீடு, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட வீடு, லாபம் சம்பந்தப்பட்ட வீடு. சார் நான் ஒரு கடை வச்சுருந்தேன் சார், இப்போ நான் 2 கடை வச்சுருக்கேன் சார். சார் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி பிஸ்னஸ் பண்ணேன் சார், அதில் கிடைச்ச லாபத்தை வச்சு நான் ஒரு லேண்டு வாங்கினேன் சார். அது பற்றி பார்த்தீங்கன்னா அது பக்கம் ஏதோ ஃப்ளைட்டு வருது, இது வருது, ஏர்போர்ட் வருதுங்கிறதுக்காக அதனோட விலை தாறுமாறாக ஏறி போச்சு சார். ஒரு விஷயத்தில் கிடைச்ச நன்மையை இன்னொன்றில் போட்டிங்க, அதுலேயும் நன்மை, அதுலேருந்து போட்டிங்க, இதுலேயும் நன்மை. அந்த மாதிரி எதை தொட்டாலும் வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2 கூடிய தனாதிபதி, யோகாதிபதி வீட்டில் இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா பண விஷயங்களில் பெரிய மாற்றங்கள்,
அதே மாதிரி குழந்தை பிராப்தி, புத்திர சந்தானம் போன்றவை ஏற்படும். 5ங்கிறது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா யோகங்கள் பலவிதமாக அதிகமாகும். இதெல்லாம் யோகமோ அதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் யோகங்கள். 5ல் இருக்க குரு பகவான் 5லிருந்து 5ஆம் பார்வையாக 5, 6, 7, 8, 9 பார்க்குறாரு. இப்போ அப்பாவோட ஹெல்த், அப்பாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது சார், என்ன காரணம்னே தெரில, அவருக்கு எப்போ பார்த்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட்டு போய் டாக்டர்கிட்ட பார்த்தோம், தெளிவான ரிசல்ட் எதுவுமே கிடைக்கவே இல்லை. இந்த வருடம் அதற்கான சரியான காரணங்கள் புலப்பட்டு அதற்கான வைத்தியங்கள் போன்றவையும் எடுக்கப்படும். சனி பகவானுடைய குரு பகவானுடைய அருளால் அப்பா வந்து சேவாவார். குரு 11 பார்க்கறது மூலிமா மாமனார் வீட்டுடன் இருக்கக்கூடிய பிணக்குகள் என்பவை எல்லாம் சரியாகும். குரு உடம்ப பார்க்கிறார், குரு சண்டால யோகம். இது ஒரு ஆறுதல் தான் சார். குரு உடம்ப பார்க்கறதுனால பெரிய தவறுகள் எதுவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் அந்த அதரன் ராகு உடம்புல இருக்கிறதுனால சிற்றின்பங்களில் நாட்டம். தீர்த்தவாரி, யாராவது தீர்த்தவாரி இருந்தீங்கன்னா, இவ்வளோ சாப்பிட்றேன் சார் நான் டெய்லி அப்படின்னா இவ்வளோ சாப்பிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், சீக்கிரமாக போதைப் பொருட்களுக்கு அடிமை, குடி போன்ற விஷயங்களுக்கு அடிமையாவீர்கள். அந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். 2025 கும்பராசிக்காரர்களை எங்கே பார்க்கலான்னா ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். ஸோ இந்த கெட்ட பழக்கம் இருந்தால் தயவுசெய்து கீழே போட்டு உடச்சிருங்க. இந்த பாட்டில் உங்களை பெட்டில் தான் படுக்க வைக்கும். அவ்வளோ மோசமான ஒரு விஷயம் ராசியில் ராகு இருக்கிறது. ராசியில் ராகு இருந்தால் மென்டலாகி சுத்த விடுவார். ஒருத்தர் மனநிலை பாதிப்பு ஏற்படுவதே இந்த ராகுனால தான். ஸோ அந்த ஒரு பழக்கம் மட்டும்தான். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்னெல்லாம் தருவார்னா, உங்களுக்கு பேச்சு வன்மை, சபை மரியாதை. ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் மரியாதை, ஒரு இடத்துல இருந்தால் நீங்கள் தான் ஒரு பெரியாள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டு பண்ணி தருவார். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 300 மார்க். அடுத்து மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே லக்னத்தில் ராசியிலே சனி, ராசியில் சனி இருக்கும்போது சனி 3, 7, 10 பார்க்குறார். 7ஆம் இடமாகப்பட்ட திருமணஸ்தானத்தை பார்த்துட்டார். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனைவியோடு உண்டான காதல் நெருக்கம் போன்றவை அதிகமாக ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்க போகிறீங்க. அதே நேரத்தில் 10 பார்க்குறார், வெகு பிரபலத்தை அடைய போகிறீங்க. நான் சாதாரணமாக இருந்தேன் சார், இப்போ நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலராக இருக்கேன் சார். இன்டர்நேஷ்னல் பாப்புலர் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆளாயிடுவீங்க. இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து அதே நேரத்தில் குரு 10 பார்க்கறதுனால, சனி 10 பார்க்கறதுனாலே பெரும்புகழ். குருவும் 10 பார்க்கிறார். 10க்குடைய குரு பகவான் 4ஆம் வீட்டில் கேந்திர பலம் பெற்று விளங்குகிறார். 10க்குடைய குரு பகவான் அப்போ கேந்திர பலம் பெற்று விளங்கும் போது என்ன, தொழில் பல வகைகளில் அபிவிருத்தி அடைதல் போன்றவை நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். தொழிலால் ஏற்படக்கூடிய நன்மைகள். 10க்குடையவன் 4ஆம் வீட்டில். 4ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 4, 5, 6, 7, 8 பார்க்கிறார். 9, 10 பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 11, 12 விரயஸ்தானத்தை பார்க்கிறார். விரயஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். ராகு இருக்கும்போது குருவும் சேரும்போது குரு சண்டால யோகம் ஏற்பட்டு சுப விரயங்கள் போன்றவற்றை உண்டு பண்ணுவார். சுப விரயம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது, உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றெல்லாம் அடைய வைப்பார். மீனராசிக்காரர்களுக்கு இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இந்த வருஷம்தான் அவங்களுக்கான டேர்னிங் பாயிண்டான வருஷம். மிக அற்புதமான அதியோகங்கள்லாம் அடைய போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இனி தடுக்க ஆளே கிடையாது. சனி உங்களுக்கு வந்து உடம்புல உட்கார்ந்து பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான யோகங்களையும் தெரியும். ஆனாலும் குரு பகவான் வந்து சனி உடம்புல உட்கார்ந்து இருக்கிறதுனால கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கால் வலி போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான விஷயங்கள். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஜெயில் வாசம், அபவாதம், சிறைவாசம் போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணுவதற்கான யோகங்கள். ஸோ அப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பஞ்சாயத்து இந்த போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். யாராவது ஃப்ரெண்டு இருக்காருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது, கரெக்டு தானே, அவர் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி, என் மச்சான் என்னுடைய உயிர் நண்பன், அவனுக்கு நான் ஜாமீன் போட போகிறேன், நான் கையெழுத்து போட போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது போன்றவை பெருமான ஒரு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ரஷ்யா போகணும் சார், நான் அமெரிக்கா போகணும் சார், நான் உயர்கல்வி படிக்க போகிறேன் சார், நான் வந்து அடுத்த லெவல் போகிறேன் சார், நான் ப்ரமோஷன் எக்ஸாம் எழுத போகிறேன் சார், நான் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் சார், நான் கோச்சிங் சென்டர் வந்து இது பண்ண போகிறேன் சார், அது பண்ண போகிறேன் சார், எது நீங்கள் பண்ணுறீங்களோ சரி, அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும். இந்த போட்டித் தேர்வுகளில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அறிவும் திறமையும் உங்களை பார்த்து உலகம் வியக்கும், இவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. திருக்கோயில்கள் கட்டுதல், மடங்கள் கட்டுதல், ஆசிரமங்கள் கட்டுதல், அது மாதிரி இறைவனுக்கு தேவையான அன்னதான கூடங்கள் கட்டுதல் போன்ற நல்ல 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 விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கிறது. உங்களுக்கு 10க்குடைய குரு பகவானால் ஆகச்சிறந்த மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது. ஜமாய்க்க போகிறீங்க.
மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 500 மார்க். ஹாப்பியா இருங்க. ஹாப்பி நியூ இயர். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.